அடுத்த ஆண்டு 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் ஆண்டு என்பதால் சுற்றுப்பயணிகளை கவர்ந்தெழுக்கும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலக்கை அடையும் நோக்கில் சுற்றுலா தலங்களில் மேம்பாடும் மறுசீரமைப்பும், சுற்றுலா ஊக்குவிப்பு மற்றும் விளம்பர நடவடிக்கைகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளன. சுற்றுலா விளம்பரத்தில் ஊடகங்களின் பங்கு மிகவும் அளப்பெரியது. இதனை கருத்தில் கொண்டு 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் ஆண்டு இயக்கத்தின் விளம்பர நடவடிக்கைகளை டூரிசம் மலேசியா நிறுவனம் ஊடகவியலாளர்களுடன் தொடங்கியது. அவ்வகையில் அண்மையில் உள்ளூர் வெளியூர் ஊடகங்களை பிரத்யேகமாக அழைத்து கோலாலம்பூரின் அழகை டூரிசம் மலேசியா சுற்றி காட்டியது. குறுகிய சுற்றுலா தலமாகவும் டிரான்சிட் இடைமாற்று இடமாகவும் நாட்டின் முக்கிய நுழைவாயிலாக கோலாலம்பூர் திகழ்வதை பறைசாற்றும் வகையில் அங்கிருந்து இது தொடங்கியது. பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம், புகிட் பின்தாங், ஜலன் அலோர் உணவு வீதி, கம்புங் பாரு, பசாசினி, சைனா டவுன், பத்துமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் சுற்றி காட்டப்பட்டன. இந்த விளம்பர நடவடிக்கைகளில் கோலாலம்பூரில் இருந்து குறுகிய பயணங்களுக்கு ஏற்ற அருகிலுள்ள இடங்களை டூரிசம் மலேசியா எடுத்து காட்டிய அதே வேளை பினாங்கில் உள்ள ஜார்ஜ்டவுன் போன்ற பிற மாநிலங்களின் தனித்துவத்தையும் அறிமுகப்படுத்துகிறது. தாஹோன் மலாவாட் மலேசியா 2026 பிரச்சாரம் சீனா, இந்தியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை உட்படுத்திய வட்டார சந்தைகளை வலுப்படுத்துவதை வலியுறுத்துகிறது. அதோடு முஸ்லிம் தோழமை பேக்கேஜுகள், சுற்றுச்சூழல் சுற்றுலா, கலாச்சார பாரம்பரியம், குடும்ப சுற்றுலா மற்றும் நிலையான இடங்களையும் இது கொண்டுள்ளது. கோலாலம்பூரை மலேசியாவின் அழகை ஆராதிப்பதற்கான தொடக்க புள்ளியாக கொண்டு 2026 ஆண்டுக்குள் மில்லியன் கணக்கான சுற்றுப்பயணிகளை வரவேற்க நாடு தயாராக உள்ளது. இதனை மக்களிடமும் சுற்றுப்பயணிகளிடமும் கொண்டு சேர்க்கும் முக்கிய பணியை ஊடகங்கள் ஆற்ற வேண்டும் என்று டூரிசம் மலேசியா கேட்டுக்கொண்டது.